வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி தற்போது பறிபோயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அமைச்சருக்கு கூடுதல் பதவியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் குற்றவாளிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அதன்படி இந்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருவருக்கும் தலா ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம இவங்க தற்போது சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்களுக்குள் தண்டனையை நிறுத்தி வைப்பதாகவும் சொல்லப்படுது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ பதவியை இழக்கிறாரு. இதனால அவருடைய அமைச்சர் பதவியும் தானாக பறிபோகுது. இந்த நிலையில தான் இந்த ஒரு அமைச்சருக்கு கூடுதல் பதவியாக இவர் பொன்முடி அவர்கள் ஆல்ரெடி இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு இப்போ கூடுதல் பதவியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாம எம்எல்ஏ பதவி அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்றது பெரும் அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து பொன்முடி அவர்கள் வெளியே போகும்பொழுது நிறைய பேர் தொடர்ந்து தொண்டர்கள் கருணாநிதி வாழ்க அப்படின்னு கோஷமும் விட்டிருக்காங்க. இதனால அங்க பரபரப்பும் நிலவி இருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தி பீப்பிள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.